ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்க, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய தையல் மிஷினில் தான் உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் ரிப்பேராகவே இருந்துச்சா, நானும் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி பார்த்தேன். சரி பண்ண முடியல. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு, இந்த ஸ்டோன் வச்ச ப்ளவுஸு இது மாதிரி ஏதாவது தைக்கும்போது இந்த ஊசியில் வந்து இறங்கி அது உள்ளே என்னென்னமோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. நானும் என்னென்னமோ சரி பண்ணி பார்த்தேன், சரி பண்ண முடியல. அப்புறமா இன்றைக்கி இன்றைக்கி கடைக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனேன். எப்போவும் இந்த மிஷின் வாங்கினேன் இடத்துக்கு தான் தூக்கிட்டு போனேன். எப்போயும் பார்க்குறவங்கள பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு வந்தால் மனுஷனுங்களை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கின கடையிலே கொண்டு போய் எப்போவுமே அங்கே தான் வேலை பார்ப்பேன். இன்றைக்கி அவங்க வசதி வாய்ப்பு இருக்கணும் 450 ரூபா கேட்டாங்க. 450 ரூபா கேட்கும். நான் வந்து 400 ரூபா கொண்டு போயிருந்தேன். கொண்டு போகவும் நான் ரெகுலராக பார்க்குறதுனால தம்பி 50 ரூபா குறைச்சிருப்பான், 400 ரூபா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அதுக்கு எடுத்தேனே அந்த பையன் என்ன சொன்னாங்க, இஷ்டம்னா இங்கே வேலை பாருங்கள், இஷ்டம்னா இந்த மிஷினை கொடுத்து வேலை பாருங்கள், இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் நம்ம வேலை பார்க்குறோம். என்ன அப்படின்னா நான் 400 ரூபா தான் வச்சுருந்தேன். 450 ரூபா கேட்டான். 50 ரூபா குறைச்சிக்க அப்படின்னு சொன்னது. 450 ரூபா தான் வேலை பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னா மிஷினை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அதாவது சும்மா அவனை வேலை பார்க்க சொல்லலையே. 450 ரூபா கேட்ட இடத்துல 50 ரூபா குறைச்சி 400 ரூபா கேட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் அமௌண்ட் இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு அழுகு கூட வந்துருச்சு. அந்த பையன் அப்படி பேசவும் என்ன பண்ணிட்டேன், மிஷினை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, இன்னொரு அண்ணன் தெரிஞ்சவங்க ரெகுலராக அவங்கள்ட்டையும் போய் மிஷின் வேலை பார்ப்பேன், அங்கேயும் கொண்டு போனேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் எங்கேயும் வெளியில் போயிட்டார், ஊருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. மிஷினை கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே இந்த 2 நாளாகவே ஒன்றும் கடையில் சரியாக துணி தைக்கலையா, தைச்சாதாங்க எனக்கு வருமானம். பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் நான் உழைச்சி சம்பாரித்து நான் போட்டிருக்கேன். நகை நட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு குண்டுமணியாக இருக்கட்டும். ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிற அப்படின்னு. உட்காந்த இடத்துலையே சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த இடத்துல உட்காரவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக வந்து உட்காந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எனக்கு பேசுகிறாங்களா அவங்க சொல்கிறேன்னு. அவளுக்கு என்ன, அவள் அது வாங்கியிருக்கா இது வாங்கியிருக்கா அப்படின்றாங்க. அது ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்குகிறோம், அது வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். அது பார்க்குறவங்களுக்கு நான் கடனாக தான் வாங்குறேன், இல்லைன்னு சொல்லலை. கடனாக வாங்கினாலும் அந்த கடனை அடைக்க போகிறது நான் தான், நீங்கள் யாருமே இல்லை. என்னை பேசுகிறவங்கள சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாத்தையும் நான் சொல்லலை, என்னை பேசுகிறவங்களே நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெயில் 2 மணிக்கு நான் இங்கேருந்து போனேங்க. போயிட்டு கால் அப்படியே இந்த மிஷின் என்னோடய வண்டியில் முன்னாடி வச்சுருக்கேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து என் காலில் நகர்ந்துகிட்டே வருது. இப்படி 2 கால் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மிஷின் நகர்ந்து இந்த 2 கால்லையுமே படுது. அதில் வெயில் பயங்கரமாக கொடுக்குது. எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஸ்பீடு பிரேக்கில் போகிறப்பெல்லாம் இந்த மிஷின் வந்து என் காலில் வந்து இடிக்குது. விரலில் இடிக்க பார்த்திங்கன்னா அந்த வெயிலும் படப்பட எனக்கு கால் வலி தாங்க முடியல. என்னை சொல்கிறாங்களே ஈஸியாக ஒரு பொம்பளை பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க, நல்லா சம்பாதிக்குது, அதுக்கு என்ன கவலை என்ன அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பக்கம் போனேன். 2 பக்கமும் என்னால் மிஷின் வேலை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் ரெகுலராக வேலை பார்க்குறாங்க. எங்கள் பக்கத்தில் 2 பசங்க போனாங்க வெளியில் ரோட்டில். அவங்க ஃபோனில் ஏதோ பாட்டு கேட்டு போகிறாங்க, அது காப்பி ரைட்டிங் விழுந்துருமில்ல, அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணேன். அப்படி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வேலை பார்க்க முடியல. என்னால் வெயில் தாங்க முடியல. எனக்கு அப்படியே தலை சுத்தமாக இருந்துச்சு. சாப்பிடாம வர போயிட்டேன்னா அழுதுகிட்டே இந்த மிஷினை தூக்கி வண்டி முன்னாடி வச்சுட்டு வந்தேன். வரப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் போன ரோட்லேயே இன்னொரு கடை இருந்தது, அதை நான் கவனிக்கல. அதுக்கப்புறமா சரி வண்டியை ஸ்லோ பண்ணி கேட்டேன், ஆனால் இங்கே மிஷின் வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்கவும் அவங்க சொன்னாங்க, நான் மிஷின் வேலை பார்க்கலாமா உட்காந்துருக்கேன், மிஷின் வேலை பார்க்கலாமா உட்காந்துருக்கேன், கொண்டு போகவும் அவர் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, எங்கே மிஷின் வேலை பார்த்தீங்கன்னா இதுன்னு கேட்டாங்க. கேட்கவும் அந்த மாதிரி நான் சொன்னேன். நான் சொல்லவும் அப்புறம் ஒரு தாத்தாட்ட ரெகுலராக நான் வேலை பார்த்தேன். அந்த தாத்தாவை காணோம்னா அந்த இடத்துல என்ன கட்டடமாக இடிச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியலன்னா அப்படின்னு சொல்லவும் அந்த அண்ணன் சொன்னார், அவர் வேறு யாரும் இல்லாமல் எங்கள் அப்பா தான்மா, அவர் ஏன்னா இப்போ இறந்துட்டாருமா, தவறிட்டார் அப்படின்னாரு.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட காசு கம்மியாக இருக்கிறப்பெல்லாம் அவர் வந்து நான் கொடுக்குறத வாங்கிக்குவார் அவங்க தாத்தா. அவருக்கு இருக்கும் எப்படியும் ஒரு 65 வயசாக இருக்கும். நான் நல்லா பக்காவாக வேலை பார்த்துருந்தாரு. கடைசியில் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா அந்த அண்ணன் சொன்னார், என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லி அந்த 2 பக்கம் ஒரு விஷயம் வேலை பார்க்க முடியும். 2 பேரையும் பார்க்கணுங்கிறப்ப எனக்கு அழுகு வந்துருச்சு. என்னடா கடவுளே நம்ம இப்படி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வந்தேன். வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து கடவுளாக பார்த்து உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொண்டு போய் கொடுக்கவுமே வாப்பா நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு நல்லா பேசினார். ஒரு அன்னை மாதிரி என்கிட்ட பேசினார். சொன்னார், உனக்கு என்ன விசிலில் என்ன உனக்கு ரிப்பேர் ப்ராப்ளம்னாலும் கொண்டு வாம்மா, நீ எனக்கு தங்கச்சி இல்லைம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி உன்னை நான் நினைக்கிறேம்மா, நீ கொண்டு வாம்மா, நீ எங்கள் அப்பாவுக்கு தெரியுங்க, அவர் இறந்துட்டார், அவர் ஞாபகமாக நீ வந்து கேட்டப்பாரு, உண்மை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் மிஷினில் என்ன ப்ராப்ளம்னாலும் கொண்டு வாம்மா, நான் வேலை பார்த்துறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் 450 ரூபா கேட்டார். அப்புறம் ஆனால் 400 தாங்க நான் கொண்டு வந்தேன், எப்போவுமே அவ்வளோதாங்கண்ணா வரும், அவ்வளோதாங்கண்ணா அவ்வளோ அமௌண்ட்டு தாங்க நான் கொண்டு வந்து இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். சரி பரவாயில்லப்பா 400 ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கிட்டாரு. அப்புறம் வேலை பார்த்து கொடுத்தாரு, நல்லா வேலை பார்த்து கொடுத்தாரு. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவர் உட்காந்து வேலை பார்த்து வாங்கிட்டு போகிறாமான்னாரு, இல்லை நாளைக்கு வரையாமான்னாரு. எனக்கு மிஷின் வேணும், நான் தைக்கணும் அப்படின்றதும். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் நல்லா ஒரு அதாவது தங்கச்சிட்ட ஒரு அண்ணன் பேசினேன் அப்படின்னா அது மாதிரி பேசினார். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வேலை பார்த்து கொடுத்தாரு. கொடுக்கவுமே அதுக்கப்புறம் வாங்கிட்டு நான் 4 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. என்ன அதாவது பொதுவாக ஒரு பொம்பளை பிள்ளை பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். கணவரோடு இருக்கிறவங்களுக்கே அது வந்து கஷ்டங்கள் நிறையா இருக்கும். அப்படிங்கிறப்ப கணவர் இல்லாமல் வாழ்கிற பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு வருமான ரீதியாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அதை வந்து எல்லாத்துலையும் சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்க முடியாது. அதாவது ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தற்கொலை நினைக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என் 2 பொண்ணுங்க இருக்காங்க. நானுமே ஒரு காலத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் முயற்சி பண்ணேன். ஆனால் பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பிள்ளைகளுக்கான வாழ பார்த்திங்கன்னா எது சொல்ல வரே கேட்டுட்டேன். எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதை வந்து ரோட்டில் போகிறாங்க வராங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி இலக்காரமாக இறங்கமாக பேசுகிறாங்க. அப்படிலாம் ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி தெரியாமல் யாரும் தப்பாக பேசாதீங்க, சரிங்களா? அவங்களுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதை வந்து பார்க்க முடியாது, அதை வந்து உணரவும் முடியாது. அது வந்து அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாமல் யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க, சரிங்களா? ஒரு பக்கம் வெளியில் போயிட்டோம்னா அவள் எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலோ, ஒரு தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களோ, அது வேறு யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தப்பாகவும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு சில பெண்கள் தப்பாக இருந்தால் அது எல்லா பெண்களும் தப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். ஏன்னா நமக்கு ஒரு கணவர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா, இப்போ என்னோடய மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு சரி இரு கடையில் நான் போய் வேலை பார்த்துட்டு வரேன்னு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் அந்த கணவருங்கிற அந்த வார்த்தை உள்ள ஒரு மனிதன் இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு கணவனாகவும் மனைவிக்கு மனைவியாகவும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போய் அலைஞ்சேன். வெயில் தாங்க முடியல, அப்படியே என்னால் உண்மையிலே அப்படி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த மிஷினில் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு நான் வண்டியில் போகிறேன் நினைக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு என்னோட இடத்துலையும் என்னோடய மிஷின்லையும் உட்காந்து என்னை மாதிரி தைக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஈஸியாக யாரையும் தப்பாக பேசாதீங்க, சரிங்களா? அதாவது பொம்பளை பிள்ளை தப்பாக பேசுகிறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மனைவியை விட்டுட்டு கணவர் போகிறது, கணவரை விட்டுட்டு மனைவி போகிறது, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். அப்படி யாரும் விட்டுட்டு போகாதீங்க தயவுசெய்து.
பிள்ளைகளை வந்து தனக்கு பிறந்த எத்தனை பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு பிள்ளையாக இருக்கட்டும், 4 பிள்ளைகளாக இருக்கட்டும், 3 பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ 10 பிள்ளைகளை யாரும் பெற்றுக்கிறதில்ல. பிள்ளைகளே இல்லைனாலும் பரவாயில்ல, கட்டின மனைவியை நல்லபடியாக வச்சுக்கணும். அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோலாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே.